சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்திற்காக நாம் தேவனை வெகுவாக துதிப்போம். இந்த சம்பவத்தை ஆராயும் பொழுது பின்னாடி இருந்து முன்னோக்கி நம்ம செல்லலாம். 47வது வசனத்தை பாருங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திருச்சபைகள் நடக்கணுங்கிறது நம்முடைய எல்லாருடைய பாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த அனுதின ஆத்தும அறுவடை எப்படி நடந்ததுன்னு பார்க்கும்பொழுது 42வது வசனத்திலிருந்து 46வது வசனத்தை கூர்ந்து கவனிக்கும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கிறத பாருங்கள். அதனால தான் அந்த 47வது வசனம் நிறைவேறுது. சரி, எத்தனை பேர் அவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 41வது வசனம் 3000 பேர், ஏறக்குறைய 3000 பேர். சரி, நல்லது. இந்த 3000 பேர் ஒரே நேரத்தில் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் 14வது வசனத்திலிருந்து 40வது வசனம் முடிய உள்ள அந்த போர்ஷனை, அந்த பகுதியை வாசிச்சு பாருங்கள். இருதயத்தை குத்தத்தக்கதான ஒரு மகிமையான வல்லமையான தேவ செய்தி தான் இந்த எழுப்புதலுடைய ஒரு மூலக்கூறாக, ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வல்லமையான ஒரு செய்தி. சரி, நல்லது. இப்போது இந்த வல்லமையான செய்தி எப்போ வருதுங்கிறத நாம் கவனித்தோம்னா, கவனித்து பாருங்கள். 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய உள்ள அந்த பகுதியை நீங்கள் பார்க்கணும். அதாவது 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2லேருந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள், அது நல்லா தெரியும். அப்போது 2வது வசனத்திலேருந்து 13வது வசனம் முடிய உள்ள அந்த பகுதியை வாசிச்சு பாருங்கள். இந்த வல்லமையான செய்தி எப்போ வருதுன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரத்திலிருந்து, பரிசுத்த ஆவியனுடைய ஞானஸ்தானத்தை பெற்ற, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு பாத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனிருந்து புறப்பட்டு வர்றது அந்த வல்லமையுள்ள செய்தி. இந்த வல்லமையுள்ள செய்தி தான் அந்த 3000 பேர் இருதயத்தை ஊடுருவி செல்லுது. அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ஒரு மனப்பாட்டோடு இருக்கிறாங்க. சபையில் அனுதின ஆத்தும அறுவடை நடக்குது. சரி, இப்போது இந்த பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் பெறுவதற்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதல் வசனம். அவங்க பாருங்கள், அவங்க எல்லாரும் ஒரு மனப்பாட்டோடு கூட இருந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கவனித்து பாருங்கள். அனுதினம் ஆத்துமா அறுவடை நடக்கணும்னு சொன்னாக்கா இந்த 47வது வசனம் நிறைவேறணும்னா அந்த முதல் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ஒருமனப்பாடு இன்றைக்கி ஒழிந்து போனதுனால தான், இந்த ஒருமனப்பாடு இன்றைக்கி கிடைக்க அரிதாக, காணவே முடியாத ஒன்றா போனதுனால தான் இந்த 47வது வசனம் நிறைவேறலன்னு நான் சொல்கிறேன். அதாவது முதல் வசனத்தில் இருக்கிற மேன்மை தான் 47வது வசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்குது. நம்முடைய ஒருமனப்பாடு தொலைந்து போயிற்று. ஆனால் நாமோ கதறணும், அதற்கு குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஊழியத்தை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்திற்காக ஜெபித்த அந்த ஜெபத்தை பாருங்கள். நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறது போல் இவர்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறார். அவங்க ஒன்றா இருக்கிறவங்க எல்லாம் நம்மிடத்தில் அவங்க ஐக்கியமாக இருக்கணும்னு அவர் ஜெபிக்கிறார். எவ்வளவுடைய இருதயத்தின் குமரல் பாருங்கள். அந்த யோவான் 17 வாசிச்சு பாருங்கள். இப்போது என்ன சொல்ல வரேன்னா, 47வது வசனம் நடக்கணும்னா முதல் வசனத்தை நாம் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றாத பட்சத்தில் 47வது வசனத்துக்காக ஜெபிப்பது முட்டாள்தனமான அறிவீனமான காரியம்னு நான் நினைக்கிறேன். எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்வோம். முதலாவது வசனத்தில் காணப்படுகிற அந்த சம்பவத்திற்காக, ஒரு மனப்பாட்டிற்காக நாம் ஜெபிப்போமா? நம்மால் கூடுமான காரியங்களை செய்வோம். 47வது வசனத்தை அவர் செஞ்சு முடிச்சிடுவார். நாம் செய்கிறத செய்யாமல் அவர் செய்கிறத நாம் செய்ய முயற்சிக்கும் பொழுது தான் பலத்த சேதத்தை நம்ம சந்திக்கிறோம். வேண்டாம், முதல் வசனத்துக்காக பிரயாசப்படுவோம். 47வது வசனத்தை அவர் செய்து முடிப்பார்.